சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குது. வெறும் பாட்டு கீழே வேண்டாம் இருக்கா வெறும் என்ன மச்சான் வைக்க இன்னும் கிட்ட போக வேண்டியதானா? இன்னும் கொஞ்சம் போ. திரும்ப பாடிக்கிட்டே ஏதாச்சும் வச்சு எடுத்துட்டு இருப்பாங்கடா. அது வந்து பின்னாடி வந்து எப்படின்னா அந்த எலும்புலாம் இருக்கலாம் அதெல்லாம் குத்தாத அளவுக்கு வச்சிருப்பாங்க போல. பயமா இருக்கு. அதுதான் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்து தீ குளிச்சுட்டு வந்துட்டார் சுடுகாடு வரையும். சாவ விருப்பம் இல்லாமல் திரும்ப போயிட்டாரு. அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறப்பயே செத்துட்டாங்க. சாவ விருப்பம் இல்லாமல் செத்ததுனால அவர் இங்கே தான் அதே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவனும் அதே தான் சொல்கிறான். என்னன்னு தெரில. நம்ம நைட்டு ஒரு வாட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே பகலில் சும்மா நாங்கள் ஷார்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது, சுற்றி ஏதாவது பாம்பு ஈம்பு கரெக்டா எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வந்தோம். பார்த்துட்டு நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னொரு வாட்டி. என்னடா இது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த இடத்துல எப்படிலாம் கிடக்குன்ட்டு இது எங்களுக்கு விசித்திரமா இருக்கு, ரொம்ப பயமாவும் இருக்கு. பயமா இருக்கா? வாடா ஏன்டா இப்படியே அப்படியே எல்லாம் ஒரு கணக்கு தான் இப்படி சுற்றி அப்படி வந்துடுவோம். மச்சான் இதுக்கே அளவுறான். நைட்டு வந்து என்ன கதைன்னு தெரியல. கயிறு கட்டி தான் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தர்காவுக்கு போயிட்டேன். அருமையா அப்படி தாண்டா போட்டு வளர்க்கணும். நீ என்ன தனியா அனுப்புறா? பகல்லே தனியா அனுப்புறீங்க. நைட்லாம் என்ன எதுன்னு தெரியல. அருமையா வாசல் எங்க இருக்கா? வீடியோ எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சாயந்தரம் வந்திருக்கோம். திரும்ப நைட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு வருவோம். வீடியோ எடுக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மணி 11ஆவது. வீடியோ எடுக்க போறோம் மச்சான். மச்சான் பார்த்துக்கலாம். எவ்வளவு தைரியமா பேசி அங்க போய் கோளாறு கொடுத்துறாதா? இல்லடாடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு வந்து பார்ட் 1 போட்டிருந்தா, அன்னைக்கு வந்து பார்ட் 2 வந்து அன்னைக்கு வந்து பகல்ல எடுத்திருந்தா, அன்னைக்கு வந்து நைட்ல வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு பகல்லே என் நண்பன் பயந்தான். நைட் அவன் பூஞ்சை பார்த்து க்ளோஸ்அப்ல பாருங்க. பேக்லாம் எடுக்க வேணாம், லைட்டு மட்டும் வச்சுக்கா. ஃப்ரண்ட் கேமரா எதுவும் எடுக்கணும், லைட்டு மட்டும் வச்சுக்கா. திரும்ப மிதிக்கணுமாடா? பேக் எடுறா. சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குது. சத்தியமா பயந்துட்டேன். என்ன சவுண்டு? ஒரே சவுண்ட். அன்னைக்கு கனவுல வந்தது நடவாக்கிறீங்க மச்சான். திருப்பு கீழே ஒரு லைட்டு லைட்டை விடுறா கீழே. கீழே ஒரு லைட்டு என்ன தைரியமா நினைச்சு முடிஞ்சிச்சு. அப்போ இது எது பானமா இருக்குடா, என்னன்னு தெரியல. இது ஆட்டிதான் கிடக்க மச்சிக்கிட்டு என்ன மச்சான் இதுதான் பார்க்கவே பயமா இருக்கு. இது வந்து அந்த பாடி எடுத்துட்டு வரப்ப போடுவாங்க போல, அது மேல வச்சு போடுவாங்க. என்னடா அது? பல்லாக்கு தூக்கிட்டு வருவாங்க. பாடி எடுத்து அடிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் குத்தக்கூடாது என்னன்ட்டு ஏதாச்சும் வைக்க வச்சிருப்பாங்க போல. வைக்கதாண்டா இருக்கு. வைக்கதான்
பயமா இருக்கு. அது என்ன மச்சான் இன்னும் கிட்ட போக வேண்டியதானா? இன்னும் கொஞ்சம் போ. ஏன் பயமா இருக்கா? வந்துடல ஆ. வயசானவங்களாம் கழுத்துல பாறை கட்டிட்டு வருவாங்கல்ல, ஆமா. அவங்க முதுகு கீழே அந்த வச்சு அவங்களோட குழந்தை துணி எல்லாமே அது கீழே வைக்கிறது. ஏன் அது அப்படி வைப்பாங்க? அது வைக்கிறாங்கன்னா அவங்களோட உசுறு போகுது, அது துணிலாம் எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. சரி, எல்லாரும் சாப்பிட்றாங்களா? எல்லாருக்கும் வைக்க வேண்டியதா? எல்லாத்துக்கும் வைப்பாங்க. எல்லாருக்குமே வைப்பாங்களா? எலும்பு இருக்குல்ல, ஆமா. எலும்பா சாப்பிட்றாங்க. எலும்பானா ரொம்ப வயசாகி அவங்களுக்கு வைப்பாங்க. அதை ஏன் தூக்கி போடாம இங்கேயே போட்டுருக்காங்க? எரிக்க மாட்டாங்களா? அது பணத்தோட சேர்த்து எரிக்க மாட்டாங்களா? ஏன்? அது எப்படி வைப்பாங்க? அது அப்படியே கிடக்குன்னா அது அப்படியே தான் கடந்துட்டே இருக்குமா? அதாவது அவங்க குழந்தை துணி வீட்டில் இறந்துட்டு போட வச்சுருவாங்க. அவங்க யூஸ் பண்ண துணி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, வீட்டில் ஒரு வாரிசு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த துணி வந்து யாரும் குழந்தை